பாட்டு சிதறிப்போம். அடுத்தது சிதறிப்போ. அடுத்தது பாட்டு சிதறிப்போம். ஆமா, அடுத்தது ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் ஃபில் அப். ஃபில் அப் இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஒரே நிமிஷம். மவுஸ் பிரச்சனை கொடுக்குது. ஒரு நிமிஷம் மாத்திக்கிறேன். மவுஸை மாத்திக்கிறேன். ஒரு நிமிஷம். மவுஸை மாத்திக்கிறேன். ஒரே நிமிஷம். முழுமையாக நிரப்பு. முழுமையாக நிரப்பு. முக்கியமான வார்த்தை. ஜெனரலா நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். இந்த கெட் அவே வித், இந்த வார்த்தை வந்து கெட் அவே வித். கெட் அவே வித் ஃபுல்லா நோட் பண்ணுங்க. தண்டனை இல்லாம தப்பிச்சிருது. வாழ்க்கையில அப்படி பண்ண முடியாது. தண்டனையின்றி தப்பி விடு. கெட் அவே வித். கெட் அவே வித், தண்டனையின்றி தப்பி விடு. தப்பி விடு. கெட் இன் டச் வித். அடுத்தது இது எல்லாமும் இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லுவாங்க. அந்த அடுத்தடுத்த வார்த்தைகள் இப்ப சொல்லுவாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. கெட் இன் டச் வித். இந்த 4 வார்த்தையும் அப்படியே இருக்கீங்க. கெட் இன் டச் வித். எப்பயுமே தொடர்புல இருங்க. எப்பயும் தொடர்புல இருங்கிறது தான் அது கெட் இன் டச் வித். இந்த வழக்கு பேச்சு. ஆமா, கெட் ரீட் ஆஃப். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்ல முடியுமா பாருங்க. கெஸ் பண்ணுங்க. கெட் ரீட் ஆஃப். கெட் இன் டச் வித் தொடர்புகள். பாருங்க, இதை நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க தமிழ்ல. ஏன்னா தொடர்பு யூஸ் பண்ணுவாங்க. கெட் ரைட் அப். கெட் இட் ஆஃப். கெட் இட் ஆஃப். கெட் இட் ஆஃப். அகற்று. கெட் இட் ஆஃப்னா அகற்று, ரிமூவ் பண்ணிட்டு போறது. அகற்று. அருமையான தமிழ் வார்த்தை. கெட் ரைட் அப். அகற்று எழுதிட்டேன் சார். அப்புறம் கிளான்ஸ் த்ரூ. இந்த ஒரு வார்த்தை நம்ம கிளான்ஸ்ங்கிற வார்த்தை தமிழோட கலந்து அடிப்போம். அது வந்து கிளான்ஸ் த்ரூன்னு போடுங்க. கிளான்ஸ் த்ரூ விரைவாக பார்வையிடும். குயிக்கா பாக்குறது. ஒரு கிளான்ஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. விரைவாக பார்வையிடு அப்படின்னு போடலாம். கிளான்ஸ் த்ரூ விரைவாக பார்வையிடு. இப்ப விரைவாக அதே மாதிரி பார்வையிடு. ஓகே சார். கோ ஓவர். ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து கோ ஓவர் திஸ் டாக்குமெண்ட் பாருங்க. சோ ஒரு டாக்குமெண்ட்ல கையில கொடுத்து அது வந்து கவனமா கவனமா ஆய்வு செய்ய அப்படிங்கிறது. சோ கோ ஓவர் கவனமாக ஆய்வு செய். அப்புறம் இது ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு ஓரளவு இது வந்து ஆனா இப்ப ஆமா, ஹெட் ஃபார்னா அதை நோக்கி செல்லுங்க. ஹெட்டிங் ஃபார் கோயம்புத்தூர் அப்படின்னா நான் கோயம்புத்தூரை நோக்கி செல்கின்றேன். ஹெட் ஃபார் நோக்கி செல். நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லி பாருங்க. நோக்கி செல். நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள் நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். இப்ப கிக் ஆஃப் இது ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஐடியா இருக்கா? கிக் ஆஃப் என்ன அர்த்தம்? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். கிக் ஆஃப் ஐடியா இருக்கா? இப்ப ஒரு
அப்புறம் தொடங்குறது, ஸ்டார்ட் பண்றது, எடிட்டிங்க தொடங்கா தொடங்கி ஸ்டார்ட் பண்றது. இதான் டெய்லி நியூஸ் பேப்பர்ல இந்த ஃப்ரேஸ் இருக்கும். சொல்லுங்க. கிக்கா எழுதிட்டேன். அடுத்தது லாஃப் அட். லாஃப் அட்னா யாராவது பத்தி கேலி செய்யறது, யாராவது பத்தி கேலி செய்யறது. வெறும் லாஃப்னா சிரிக்கிறது, லாஃப் அட்னா கேலி செய். கொஞ்சம் மாறி பாரு. லாஃபர் கேலி செய். அடுத்தது லாஃபர் கேலி செய். அப்புறம் லிவ் அப் டு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை வர்ற வார்த்தையை முக்கியம் போட்டுக்கோங்க. லிவ் அப் டு லிவ் அப் டு எதிர்பார்க்காம எதிர்பார்ப்ப நிறைவேற்றலாம். லிவ் அப் டு மை எக்ஸ்பெக்டேஷன். லிவ் அப் டு எதிர்பார்ப்பை நிறைவேற்று. லிவ் அப் டு எதிர்பார்ப்பை நிறைவேற்று. எஸ். மூவ் அவே. நீங்க கெஸ் பண்ணிடலாம் அடுத்து வர்ற ஒரு வார்த்தைய. மூவ் அவே. மூவ் அவே வேற இடத்துக்கு போயிடுறது. ஐ மூவ் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ்னா வேற இடத்துக்கு போயிடுறது. மூவ் அவே வேறு இடத்திற்கு செல். அடுத்தது முக்கியமா வர்றது, அதுவும் நியூஸ் பேப்பர்ல வெவ்வேறு பகுதிகள்ல வரும். வேற இடத்துக்கு செல். நெக்ஸ்ட் ஆப்ட் ஃபார். என்ன அது? ஓபிடி மட்டும் இருக்கு. ஆப்டா? ஆப்ட் ஃபார். ஆப்ட் பண்றது ஆப்ஷன். ஆப்ட் ஃபார் ஓபிடி மட்டும் இருக்கு. இது ஒரு வார்த்தையா சார்? ஓபிடி தான் ஆப்ட். ஆப்ஷன் வருது. ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆப்ஷன் வந்து நவுனு, ஆப்ட் வந்து வெர்ப். அந்த டிஐஓ கட் பண்ணா வெர்ப். ஆப்ஷனுக்கா? ஆமா. இந்த இந்தியால இது தப்பு பண்ணுவோம். இந்த ஒரு வார்த்தை எந்த வருஷம் நீங்க பாஸ் அவுட் ஆனீங்க, பாஸ் அவுட்ல மயங்கிடுறது. பாஸ் அவுட்னா ரொம்ப இருக்கணும் இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு. பாஸ் அவுட்னா நம்ம காலேஜ்ல இருந்து பிடிக்கிறது. மயங்கி விழுந்தாதான் ஐ பாஸ் அவுட். நல்லா பாத்துங்க, நோட் பண்ணிங்க, டைம் எடுத்து நோட் பண்ணிங்க. பாஸ் அவுட் மயங்கி விழுவா, மயங்கி விழுந்துடுறது, மயக்கம் வந்துடுறது. பாஸ் அவுட். நீங்க பாஸ் அவுட்னா வேற எதுவும் நினைச்சக்கூடாது. இந்த காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆனே அப்படிங்க. ஸோ அடுத்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற முக்கியமானது மட்டும்தான் சொல்றேன். இந்த புட் அசைட். புட் அசைட் ஏதாவது ஐடியா இருக்குதா? ஏதாவது புட் அசைட். ஐ புட் அசைட் 10 rupees. புட் அசைட் யுவர் வரிஸ். ஒதுக்கி வைக்கிறது. புட் அசைட்னா தனியா ஒதுக்கி வை. ஓஹோ. புட் அசைட்னா ஒதுக்கி வை. நல்லா டைம் எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வாயால் சொல்லி பாருங்க. இப்ப நான் நீங்க 2 வாட்டி சொல்லணும். நீங்க அதை சொல்லணும். புட் ஃபார்வர்ட். ஆமா. புட் ஃபார்வர்ட். அந்த வார்த்தை வந்து அப்பதான் முன்மொழியிறது. புட் ஃபார்வர்ட் முன்மொழி. ரைட். இப்ப முன்மொழி. அடுத்தது ரீச் அவுட் டு. இந்த டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தாக்க அவங்க ஏதோ ஒரு வழியில சொல்லுவாங்க இந்த வார்த்தையெல்லாம். ரீச் அவுட் டு 3 வார்த்தை. ரீச் அவுட் 2-3 வாட்டி அப்படியே சொல்லி பார்க்கணும். நான் ஒரு வாட்டி சொல்றேன், நீங்க 2 வாட்டி சொல்லணும். ரீச் அவுட் டு தொடர்பு கொண்டு உதவி. எஸ். தொடர்பு கொண்டு உதவி செய். ரீச் அவுட் டு. இந்த எழுதிறேன் சார். தொடர்பு கொண்டு உதவி செய். எஸ்.
குட்டப்பித்து அடுத்து சார் அப்பாதையும் பிடிங்க பத்துக்கோங்க. எப்படி அவளை பொறுத்துக்கிறீங்க நீங்க? குட்டப்பித்து ஒரு 2 புட் அப் வித் குட்டப்பித்துல பொறுத்துக்கள் ரொம்ப முக்கியம். பொறுத்துக்கொள். அப்புறம் ரோல் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் ரோல் அவுட் பண்றது. புது வெர்ஷன் மொபைல் வந்து ரோல் அவுட் பண்றோம். இன்னைக்கு ரோல் அவுட் பண்றோம். ரோல் அவுட்னா பாத்துங்க. ரோல் அவுட்னா அறிமுகப்படுத்துறது. அறிமுகப்படுத்து. புது ப்ராடக்டா ரோல் அவுட் பண்றோம்னு சொல்லி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லுவாங்க. ரோல் அவுட்னா அறிமுகப்படுத்து. ஆமா ஆமா சார் ரோல் அவுட் பண்றது, சார் லான்ச் பண்றது. ஒரு சார் ப்ராடக்ட் சார் சொல்லுங்க. ரோல் கால்னா என்ன? ரோல் கால் அப்படின்னா ரோஸ்டர். நம்ம பட்டியல்ல இந்த வந்து ரோல் கால்னா இந்த இவங்க எல்லாம் செக் பண்றாங்கல்ல, போலீஸ் எல்லாம் ரோல் கால்க்கு வாங்க. ரோல் கால்னாக்கா ஒரு லிஸ்ட்ல பேர் இருக்கும். அந்த பேர் என்சிசி எல்லாம் சொல்லுவானுங்க ரோல் கால்க்கு வாடான்ட்டு. அதேதான். இப்ப கிளாஸ்லயும் ரோல் கால் சொல்லுவாங்க. எங்க வேணாலும் லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸோட நேம் ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்றதுக்காக இது பண்றது ரோல் கால். அப்படியா? ஆமா. சரி, இப்ப லிஸ்ட் செட் அவுட் புறப்படு. செட் அவுட் புறப்படு. ஜேர்னி ஸ்டார்ட் பண்றது அதாவது செட் அவுட் புறப்படு. ஸ்டாண்ட் அவுட் தெரியறது. அடுத்த வார்த்தை வந்து ஸ்டாண்ட் அவுட். தனியா தெரியறது. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் அவுட். ஸ்டாண்ட் அவுட்னா அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங் தனியா தெரியறது. அவங்க மட்டும் தனியா தெரியுறாங்கல்ல. ஸ்டாண்ட் அவுட் தனித்து தெரி. எஸ் ஸ்டாண்ட் அவுட். இங்கிலீஷ்ல வந்து அந்த வார்த்தையை நான் சொல்றப்ப கவனமா இது பண்ணிட்டு நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லணும். ஸ்டெப் அசைட். ஸ்டெப் அசைட். வழி விடுறது. நம்ம வழி விடுறது. ஒதுங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒதுங்குங்க பாருங்க. ஸ்டெப் அசைட். ஸ்டிக் அரவுண்ட். வழி விடு. ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகள்லாம். கொஞ்சம் நம்ம அவசரமாவே போக வேணாம். ஏன்னாக்கா எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க இந்த வார்த்தை. வழி விடு. ஸ்டிக் அரவுண்ட். ஸ்டிக் அரவுண்ட் ப்ளீஸ். ஸ்டிக் அரவுண்ட். இங்கே இருங்க ஸ்டிக் அரவுண்ட். இந்த டிவி ஸ்டிக் அரவுண்ட். சேனலுக்கு போயிடாதீங்க. எங்க சேனல்லே இருங்க. ஸ்டிக் அரவுண்ட் பாருங்க. ஸ்டிக் அரவுண்ட். அருகிலேயே இருக்கிறது. அருகிலேயே. ஸ்டிக் அரவுண்ட். அடுத்த வார்த்தை வந்து அருகிலேயே. எஸ். அடுத்த வார்த்தை வந்து ஸ்டாப் பை. அருகிலேயே இரு. ஸ்டாப் பை. இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம் பாக்குறீங்க டிவிலன்னு வச்சுங்களேன். ஸ்டாப் பை. ஃப்ரேசல் வெர்ப் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது பேரு ஃப்ரேசல் வெர்ப். சிறிது நேரம் வருகிறதா. சிறிது நேரம் வருகைதா. வந்து கொஞ்சம் வருகிறதா. அடுத்தது சார் சமப்ல சுருக்கமா சொல்றது. சுருக்கம், கதை சுருக்கம் மாரி கடைசி சொல்றது. சுருக்கமாக கூறு. எல்லாம் கேள்விப்படாத இதா இருக்கு சார். எப்படி சம்மப் பண்றது ஏன் கேட்காம இருக்கீங்க? சம்மப் பண்ணுங்க. நீங்க பேசுறத சம்மப் இது வரைக்கும் கேள்விப்படாதா இருக்கு. நீங்க பாருங்க. இன்னுமே நீங்க கேள்விப்படுவீங்க. எப்படி தெரியுங்களா? நம்ம அதை சுத்தியுமே நடக்கிறத ஈஸியா இது பண்ணுவோம். ஏன்னா சம்மப் பண்ணுங்க. நீங்க எத்தனை வாட்டி கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வைப் அவுட். சோ வரல ஸ்கிரீன்ல. வைப் அவுட்லாம் நீங்க வந்து கேஷுவலா இந்த பாலிடிக்ஸோட டிபேட் எல்லாம் சொல்லலாம். டிஎம்கேவை வைப் அவுட்டே பண்ணுங்க.
டிஎம்கேவை வைப்பவருக்கே பண்ணிடுவோம்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு யாரு? அமித்ஷா. அப்ப அந்த வார்த்தை வைப்பவருக்கு சொன்னாரு. முற்றிலும் அழி, அப்படியெல்லாம் அழிக்க முற்றிலும் அழி, முடியாது, பண்ண முடியாது. பட் அவர் வந்து அமித்ஷா வந்து அப்படி சொன்னாரு. முற்றிலும் அழி. இப்ப ரைட் அப் ஒரு ரைட் அப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ரைட் அப், லுக் அட் தட். ரைட் அப்ல விரிவா எழுதுறது. எனக்கு இதுக்கு ரைட் அப் ரைட் அப், ரைட் அப்ல விரிவாக எழுது. இத நீங்க வந்து நான் ஒவ்வொரு கிளாஸும் கொடுக்கறத நீங்க வந்து இது பண்ண ஒரு புக்கை ரைட் அப், விரிவாக எழுது, ரைட், விரிவாக எழுது, எஸ், விரிவாக எழுது. ரைட், எழுதிட்டேன். burst into, burst into. நான் சொல்றேன், டைப் பண்ணிட்டு இருக்க ஒரே நிமிஷம். burst into, burst into, திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுது. திடீர்னு எங்க இருந்து வந்தாலும் தெரியல, திடீர்னு burst into, திடீர்னு வந்துட்டார் ரஜினிகாந்த் மாதிரி. திடீர்னு வர்றது, burst into, திடீரென்று தொடங்கு, ரைட், திடீரென தொடங்கு. டான் ஆன். இப்ப பாருங்க, சிலதெல்லாம் வந்து கஷ்டமா இருந்தாலும் டான் ஆன் இங்கிலீஷ்ல படிக்க கேட்க கேட்க உங்களுக்கு வந்து இதாகும். ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ற போல நீங்க அதை கேட்க போறீங்க. சரி சரி. இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு நைட்டும் நான் அந்த லிங்கை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அதை கேட்கணும், நீங்க காதால கேட்கணும். அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். டான் ஆன், திடீரென புரிய தொடங்கு. எஸ், இப்ப பாருங்க, திடீரென புரிய தொடங்கு. ஃபில்லிங் ஃபார். ஒரு வகுப்புல இருக்கோம்னா வகுப்புல இங்கிலீஷ்ல இது பண்றப்ப இந்த வார்த்தை எல்லாமும் யூஸ் பண்ணிப்பாங்க. fill in for, fill in for, yes, fill in for. ஒருவருக்கு பதிலா இன்னொருத்தவங்க, எனக்கு பதில் இன்னொரு டீச்சர், ஒருவருக்கு பதிலாக, எஸ், ஒருவருக்கு பதிலாக செய், fill in for. ஒருவருக்கு பதிலாக, பதிலாக இன்னொரு ஒரு ஆளுக்கு பதிலா இன்னொரு ஆள் வருது. பதிலாக, ஒருவருக்கு பதிலாக செய். ஃபைண்ட் ஃபால்ட் வருது. புத்தகம் கண்டுபிடிக்கிறது ஃபைண்ட் ஃபால்ட் வித். மூணு வார்த்தை அப்படியே சேர்த்து படிச்சுக்கணும். நீங்க யூஸ் பண்றப்ப அப்படியே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஃபால்ட் வித், எஸ், ஃபைண்ட் ஃபால்ட் வித். குற்றம் கண்டுபிடி, தனித்தனியா கேள்விப்பட்டிருப்பீங்க. கெட் பை, குற்றம் கண்டுபிடி. கெட் பை, கெட் பைனா எப்படியோ சமாளிச்சு தப்பிச்சிடுறது, எப்படியாவது சமாளிக்கிறது தான் கெட் பை. எப்படியோ சமாளி, எப்படியோ சமாளி, எப்படியோ சமாளிச்சுக்கிறது. கெட் பை. நெக்ஸ்ட் கெட் அஹெட் வித். இன்னொரு 5 மட்டும் பண்ணிடுவோம் இன்னைக்கு. go ahead with, go ahead, அஹெட்னு படிக்கணும். அஹெட், go ahead with, go ahead with, go ahead with, go ahead with, go ahead, சேர்த்து சொல்லணும் சார். go ahead with, continue ahead, get, ahead with, go ahead with, தொடர்ந்து செய். ஹேண்டின்னா ஒப்படைக்கிறது. ஹோம்ஒர்க்கை வந்து கொடுக்கறது, சப்மிட் பண்றது, ஒப்படைக்கிறது, சப்மிட் பண்றது, தொடர்ந்து செய். ahead, தொடர்ந்து செய். hand in, yes, head down, ஒப்படை. அடுத்தது head down,
ஒப்படை. நெக்ஸ்ட் சார், head out, head out. head out, head out, head out. Doubt. The last one ரொம்ப முக்கியம் இது. Hold on, hold on. அந்த கண்டக்டர்லாம் hold day புறப்படு. hold day hold on, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, புறப்படு. Hold on. hold on. காத்திரு, Hold on. Hold on க்கு காத்திரு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு எழுதிடலாம். hold on காத்திரு. கண்டக்டர் hold day பாரு, hold day கிடையாது, அது hold on தான் இப்படி சொல்லுவாரு. Hold on காத்திரு. Wait. Look after. எல்லாம் புது வார்த்தையா இருக்கு. Look after. Look after. ஓகே, எனக்கு ஒரு வாட்டி படிச்சு காட்டுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கிரீன்ல இருந்து நான் அப்படியே மேல வர்றேன். ஸ்கிரீனை பாருங்க. ரேப் அப் படிங்க, குயிக்கா படிங்க. என்ன சார்? அப்படியே படிங்க. ரேப் அப் முடித்து வை, அப்படியே படிங்க. ரேப் அப் முடித்து வை. வைண்ட் அப் முடிவுக்கு வா. ஃபெயில் அவுட் சிக்கல் இருந்து காப்பாற்று. பிரேக் அவே பிரித்து செல். பிரேக் அப் பிரித்து செல். பிரிங் டவுன் வீழ்த்து. பை அவுட் முழுமையாக வாங்கு. கால் ஆன் சந்தித்து பேசு. சீப்பின் பங்களி. மேல ஏத்துங்க. கம்பார்ட் 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 பிரிந்து சிதறு. டிஸ் அவுட் வழங்கு. டிராப் இன் திடீர் வருகைதா. ஃபால் அவுட் சிதறிப்போ. ஃபால் அபார்ட் ஃபால் அபார்ட் சிதறிப்போ. ஃபில் அப் முழுமையாக நிரம்பு. கெட் அவே வித் தண்டனை என்று தப்பி. கெட் இன் டச் வித் தொடர்புகள். கெட் ரைட் அப் அகற்று. கெட் ரைட் அப் அகற்று. கிளான்ஸ் த்ரோ விரிவாக பார்வையிடு. ஓவர் கவனமாக ஆய்வு செய். ஹெட் ஃபார் நோக்கி செல். கிக் ஆப் தொடங்கு. லாபட் கேலி செய். லீவ் அப் டு எதிர்பார்ப்பை நிறைவேற்று. மூவ் அவே வேறு இடத்திற்கு செல்லு. இது என்ன சார்? ஓஎப்டின்னு மட்டும் தான் படிக்கணுமா? ஆப்ட் பார் தேர்ந்தெடு. பாஸ் அவுட் மயங்கி விழு. பாஸ் சைடு ஒதுக்கி வை. ஓஹோ, புட்ட சைடு ஒதுக்கி வை. புட் ஃபார்வர்ட் முன்மொழி. ரீச் அவுட் டு தொடர்பு கொண்டு உதவி செய். புட் அப் வித் பொருத்துக்கள். ரோல் அவுட் அறிமுகப்படுத்து. செட் அவுட் புறப்படு. ஸ்டாண்ட் அவுட் தனித்து தெரி. ஸ்டெப் அசைடு வழிவிடு. ஸ்டிக் அரவுண்ட் அருகிலே இரு. ஸ்டாப்பை சிறிது நேரம் வருகிறதா. சம்மப் சுருக்கமாக கூறு. வைப் அவுட் முற்றிலும் அழி. ரைட் அப் விரிவாக எழுது. பஸ்ட் இன்டு திடீரென்று தொடங்கு. டவுன் ஆன் திடீரென்று புரிய தொடங்கு. ஃபில் இன் ஃபார் ஒருவருக்கு பதிலாக செய். ஃபைண்ட் ஃபால்ட் வித் குற்றம் கண்டுபிடி. கெட் பை எப்படியோ சமாளி. கோ அஹெட் வித் தொடர்ந்து செய். ஹேண்ட் இன் ஒப்படை. ஹெட் அவுட் புறப்படு. ஹோல்ட் ஆன் காத்திரு. லுக் ஆஃப்டர் கவனித்துக்கொள். வெரி நைஸ் சூப்பர். இத வீட்ல ரைட் சார், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. சூப்பர். அதான் படிச்சு காட்ட சொன்னேன். அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அது வருது பாருங்க. சரி சார், பாத்துக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாட்டி பாருங்க. இந்த மீட்டிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட்னு இருக்க கீழே போட்டிருக்கிறீங்களா? அத இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சார் உங்களுக்கு அதுவும் கொடுப்பேன் நானு. ரைட் சார், நீங்க குடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க.
ரெக்கார்டிங்க கொடுக்குறேன், அதையும் கேளுங்க. ஆ. ரெக்கார்டிங் லிங்க் அனுப்பி சார் சாயந்தரமா லிங்க் அனுப்பி விடுறேன். சரி சார். அதோட அந்த புத்தகத்தோட டைட்டிலையும் அனுப்புறேன், அந்த லிங்கையும் அனுப்புறேன். அந்த புத்தகத்தை நீங்க அப்படியே கேட்கலாம். நீங்க புக்கெல்லாம் ரைட்டு வாங்க சார். அப்படியே கேட்கலாம். நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னோட வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டே இருங்க. சரி சார். தேங்க்யூ சார். சரி, புதன்கிழமை சந்திப்போம். சந்திப்போம் சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.